வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல தொடர் அமைத்தல் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல செய்தி வினாக்களுக்கு விடையளிக்கிறத பத்தி படிச்சிட்டு இருக்கோம். ஒரு பேராகிராஃப் ஒரு பத்தி இருக்கும். அதுக்கான கேள்விகள் இருக்கும். நீங்க கேள்விகளுக்கு அந்த பத்தியிலிருந்து விடை எடுத்து எழுதுவீங்க இல்லையா? அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கும் நீங்க பார்க்க போறீங்க. சின்ன சின்ன கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கதைகள்லாம் இன்னைக்கும் சில கதைகள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கதை என்னன்னா உழைப்பே உயர்வு. அதாவது நம்ம நேர்மையான வழியில உழைக்கணும். அதுதான் நமக்கு உயர்வை தரும். சரிங்களா? இங்க ஒரு கழுதை நேர்மையான வழியில உழைச்சுதா என்னன்றதுதான் இந்த கதையை பத்தி இந்த கதையில சொல்றாங்க. அதுக்கான கேள்விகள் நீங்க அழகா பதில் எழுத அனுப்புங்க. அடுத்தது அன்பிற்கு விலை ஏது? இங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு. ஒரு அண்ணன் தங்கச்சி கடைக்கு போறாங்க. அங்க தங்கச்சி பொம்மைகள் கேக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட காசு இல்லை. எப்படி கடைக்காரர் அன்போட அதாவது அந்த குழந்தைகள் மேல அன்பு கொண்டு இந்த பொம்மைக்கு விலை பேசாம எப்படி அந்த பொம்மைய அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுதான் இந்த கதை. சரிங்களா? அதுக்கான வினாக்களுக்கு பதில் எழுதி அனுப்புங்க. அடுத்தது போரில் பூத்த மனிதநேயம். மனிதநேயம் அப்படின்னாலே மற்ற மனிதர்கள் மேல அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் காமிக்கிறது. ஆனா போர்ல எங்கேயாவது போயிட்டு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல அன்பு, கருணை, இரக்கம்லாம் காட்டுவாங்களா? நிச்சயமா காட்டவே மாட்டாங்க. ஒருத்தர் எப்படியாவது அடிச்சு அவங்கள காயப்படுத்தியோ இல்ல கொன்னோ தான் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஒரு போர்க்களத்துல, இல்லையா? ஆனா அந்த போர்க்களத்திலேயே ஒரு மனித நேயம் நடந்துச்சு அப்படின்றாங்க. அது எப்பனா கம்ப ராமாயணம். ராமாயணம் தெரியும் இல்லையா? அந்த இதிகாசத்துல நடந்த ஒரு நிகழ்வை இங்க கதையா சொல்லியிருக்காங்க. எப்படி போர்ல அந்த மனித நேயம் வந்துச்சு அப்படின்றத கதையா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான கேள்விகளுக்கு பதில் எழுதி அனுப்புங்க. அடுத்தது இன்னொரு மனித நேயம். அது யார் அப்படின்னா இவர் ஒரு ஆக்டர். சரிங்களா? ஒரு பேர் சோனு சூட். இவரு என்ன பண்ணாரு அப்படின்னா கொரோனான்றது வேர்ல்ட் லெவல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு நோய் தொற்று வந்தது இல்லையா? எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த டைம்ல இவர் எப்படி அடுத்த மனுஷங்கள் மேல இரக்கம் கொண்டு அன்பு கொண்டு உதவினார் அப்படின்றதுதான் இந்த கதையில சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கான கேள்விகளுக்கு இந்த கதையில இருந்து பதில் எடுத்து எழுதி அனுப்புங்க. இதுதான் அசைன்மெண்ட் செல்ல குட்டீஸ். தேங்க்யூ சோ மச்.